மார்னிங் வந்துச்சு டெக் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது சைபர் நியூஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா 16 பில்லியன் அக்கௌண்ட்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அது மட்டும் இல்லாமல் இமெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு லீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வச்சுருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஷாக்கு. வேர்ல்டு வைடில் இருக்கிற பாப்புலேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னாலே 8 மில்லியன் தான். இதை நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கரண்ட் பாப்புலேஷன் இதிலே ஷோ பண்ணுறாங்க இல்லையா. சரி, வேர்ல்டில் இருக்க பாப்புலேஷன்ஸே 8 பில்லியன் தானே, அப்புறம் எப்படி 16 பில்லியன் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு டேட்டா லீக் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லையா. கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு ஒருத்தர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி டேட்டா லீக்ஸை தான் வந்துட்டு 16 பில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இந்த டேட்டா லீக்கில் என்னோட டேட்டாவோ என்னோட இமெயில் வந்து லீக் ஆகிருக்குமா அப்படின்றத நான் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அதோட லிங்கை கொடுக்குறேன். அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டோட யூஐ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே என்டர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும். இதில் வந்துட்டு என்னோடய பர்சனல் இமெயில் ஐடி வந்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணுறேன். செக் அப்படின்னு கொடுத்தோன்னா ஓகே வெரிஃபை பண்ணுறாங்க. நான் ஹியூமனாக இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறாங்களாமா. ஓகே வெரிஃபை பண்ணிட்டாங்க. அகெயின் நான் செக்குன்னு கொடுக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 0 டேட்டா ப்ரீச்சஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நமக்கு ஷோ பண்ணுவாங்க. இப்போது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த இமெயில் ஐடியில் இருந்துட்டு எந்த ப்ரீச்சஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் இவங்க தர்றாங்க, இந்த வெப்சைட் தராங்க. சரி, ஓகே, என்னோடய வெப்சைட் நான் யூஸ் பண்ணியிருக்க வெப்சைட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 அப்படிங்கிற பாஸ்வேர்டை நான் போடுறேன் அப்படின்னா செக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொல்லிடுவாங்க ஓகே இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப சேஃப்டி இல்லை. 65,439 அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம எந்த பாஸ்வேர்டு போடுறதுக்கு முன்னாடியும் அது சேஃபான பாஸ்வேர்டாக இல்லையா அப்படிங்கிறத இங்கே வந்து செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது. உங்களோட அக்கௌண்ட்டில் ப்ரீச்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே இருந்தாலும் சரி, இதிலேருந்து நான் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, கூகுள் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டை வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு சில 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னுமே நம்மளோட அக்கௌண்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனையும் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.